ஃப்ளைட்டோட வீல் இருக்குல்ல, டயரு, அதில் மறைஞ்சிருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 94 நிமிஷம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஒரு 14 வயசு பையன் வந்திருக்கிறான். ஃப்ளைட் லேண்ட் ஆகி எல்லாரும் இறங்கி போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கனுக்குள்ளே ஒரு பையன் சுற்றிட்டு இருந்திருக்கிறான். அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணும்போது தான் அவன் சொல்லியிருக்கிறான், அந்த மாதிரி நான் ஃப்ளைட்டோட டயரில் மறைஞ்சிருந்து வந்தேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் யாருமே நம்பலை. அதுக்கப்புறம் திரும்ப அவனை என்கொயரி பண்ணும்போது தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் அப்பப்போ சில சம்பவங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டயரில் மறைஞ்சிருந்து வெளிநாட்டுக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்கல்ல, அவங்களுடைய சக்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு 5 பேரில் ஒரு ஆள் மட்டும்தான் தப்பிப்பாங்க, மித்த 4 பேர் வந்து உயிரிழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இந்த மாதிரி இந்தியாவில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்டால் 1996 ஒரு 2 சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, டெல்லியிலேருந்து லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் பொழைச்சிருக்கிறாங்க, ஒரு ஆள் உயிரிழந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஃப்ளைட்டு கிளம்புனதுக்கப்புறம் 1 நிமிஷத்துலேயே, கரெக்டாக கேளுங்க, 1 நிமிஷத்துலேயே அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் எல்லாம் குறைஞ்சி அவங்களுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு 1 நிமிஷத்துலேயே அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்பப்போ சில கற்பனைக்கு எட்டாத சில சம்பவங்கள்லாம் நடக்கும்ல, அதில் இதுவும் ஒன்று. 14 வயசு பையன் அப்படிங்கிறதுனால இவன் மேலே எந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இவங்களை அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 40 வருஷம் பைலட்டாக வேலை பார்த்த ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது.